இன்னைக்கு நம்ம என்ன ட்ராமா பார்க்க போறோம் அப்படின்னா, "டூ பி ஏ பிரேவ் ஒன்" அப்படின்ற ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். சரி வாங்க ட்ராமாக்குள்ள போலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோவுமே ஏதோ ஒரு சின்ன பொண்ணு டிராயிங் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணு அப்படியே வளர்ந்து பெரிய பொண்ணா மாறுவா. இவ தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயினுமே. ஹீரோயினை பத்தி தான் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. சின்ன வயசுலேயே 2 பேருமே பழகி இருப்பாங்க. ஏதோ 2, 3 பசங்க சின்ன வயசா இருக்கிறப்போ ஹீரோவை துரத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி தான் ஹீரோவை காப்பாத்திருப்பா. ஹீரோயினி ஹீரோவோட பெரிய பொண்ணா தான் இருப்பா. அப்பம்போது ஹீரோவை ஹீரோயினி காப்பாத்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கடுத்து ஹீரோயினி கூட இவன் டச்சே இல்லாம போயிருப்பான். 20 வருஷம் கழிச்சு இப்பதான் ஹீரோயினி அவன் மீட் பண்ண போறான். இவனுக்கு ஹீரோயினி நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனா ஹீரோயினிக்கு ஹீரோவை ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. இப்பதான் அவனுமே ஹீரோயினை போய் மீட் பண்ண போவான். ஆனா ஹீரோயினி அங்க இருக்க ஹோட்டல்ல எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவுமே அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து நின்று தூரத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன் தான் ஹீரோவோட ஃப்ரெண்டுமே. இது எல்லாத்தையுமே பார்த்த ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஹீரோயின் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நம்மள சின்ன வயசுல காப்பாத்தினதே இவங்க தான். இவங்க இல்லை அப்படின்னா நமக்கு இப்படி ஒரு லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருப்பான். எப்படியாவது ஹீரோயினுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும், அவ ரொம்பவே கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருப்பான். இங்க ஹீரோயினியை தான் காட்டுவாங்க. ஹீரோயினுமே ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்குவாங்க வேலைக்காக. ஆனா எந்த கம்பெனிலுமே அவங்களுக்கு வேலையே கிடைச்சிருக்காது. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதே டைமுக்கு ஒரு பெரிய கம்பெனில இருந்து ஹீரோயினுக்குமே கால் வரும். இன்னைக்கு எங்க கம்பெனில இன்டர்வியூ நடக்குது, அதுக்கான எக்ஸாம் தான் போய்கிட்டு இருக்கு, நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுமே சொல்லுவாங்க. இதை கேட்டவுடனே ஹீரோயினுக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அவங்களுமே அங்கேருந்து கிளம்பி அந்த கம்பெனிக்கு தான் வருவாங்க, அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக. அதே இடத்துக்கு ஹீரோவுமே வருவான். ஹீரோவை பார்த்தவொடனே ஹீரோயினுமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்பாங்க, இதுக்கு முன்னாடி ஹீரோவை எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினிக்கு ஹீரோவை பற்றி பெருசாக எதுவுமே ஞாபகம் இருக்காது. நம்ம சின்ன வயசில் பழகின பையன் இவன் தான் அப்படின்ற எந்த விஷயமே ஹீரோயினிக்கு ஞாபகம் இருக்காது. ரீசெண்டாக தான் ஹீரோ இவகிட்ட போய் பேசியிருப்பான். அதைத்தான் ஹீரோயினி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினி வேலைக்காக நிறைய இடத்துல போய் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஹீரோவுமே சும்மா அவனா போய் ஹீரோயின்ட்ட பேசுகிற மாதிரி பேசுவான். நீங்கள் ஏதோ வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நானுமே வேலை இல்லாமல் தான் இருக்கிறேன். ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ போட்டிருக்காங்க, அதுக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கும் அந்த வேலை சூட்டபிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பேசாமல் நீங்களும் அதுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையுமே ஹீரோயினி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோவுமே உட்காந்துட்டு ரொம்ப நடுங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருப்பான். ஏன்னா இன்டர்வியூ நினச்சி அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி. ஏன்னா ஹீரோயினி கொஞ்சம் பதட்டத்தோடு இருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோ உடனே அவனுக்கு பயம் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின்ட்டுமே சொல்லுவாங்க, பாருங்க என் கையெல்லாம் எவ்வளோ நடுங்குதுன்னு சொல்லிட்டு, எனக்கு இன்டர்வியூ நினச்சி கொஞ்சம் பயமாக இருக்குது, ப்ளீஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா என்னோட பயத்தை போக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, அப்போ ஹீரோயின்மே சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பார்ப்பேன், அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அதுக்கு தக்கன நான் ஒரு வெஜிடபிளை நான் வந்து ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. அப்போ ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்து அவங்கள சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எந்த வெஜிடபிள் சூட் ஆகுதோ அதை 2 பேருமே சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு கத்திக்கிட்டே ஓடி வருவா ஃபோனை பார்த்துக்கிட்டே. இந்த பொண்ணு யார் அப்படின்னா ஹீரோனியோட ஃப்ரெண்டு. இப்போதைக்கு ஃப்ரெண்டு கிடையாது, இனிமே 2 பேருமே ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. அதனால நம்ம இவளை ஹீரோனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வச்சுக்கலாம். இவளுமே கத்திக்கிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருப்பா. அப்போ ஹீரோயினும் சேர்ந்து அவள் போட்டிருக்க ட்ரெஸ்க்கு கூட ஒரு பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அவள் போட்டிருக்க ட்ரெஸ் ரெட் கலரில் இருக்கிறதுனால வாட்டர்மெலன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ டக்குன்னு ஹீரோவுமே அவனோட பேக்ல இருந்து ஒரு புக் எடுத்து அதை திருப்பி பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்க, இன்டர்வியூக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது, இந்த டைமில் போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ, இல்லை நேற்று நைட் எனக்கு கனவுல ஒரு கொஸ்டின் வந்துச்சு, இந்த இது கண்டிப்பாக இன்டர்வியூவில் கேட்பாங்கன்னு சொல்லி வந்துச்சு, அதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், அது எந்த பக்கத்தில் இருக்குன்னு வேற தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சொல்லுவான் அந்த கேள்வியை தான். அப்போ இவளுமே அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாமே ஹீரோக்கிட்டமே சொல்லுவாள். அதே டைமுக்கு அங்கே எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகிடும். ஹீரோயினுமே போய் அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லியிருப்பால, எனக்கு நேற்று கனவுல ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதே கேள்வியை தான் இங்கே எக்ஸாம்லேயுமே கேட்டிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோனிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வந்தோம், அந்த பையன் சொன்ன மாதிரி அதே கேள்வி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ரொம்ப சந்தோஷமா அந்த டெஸ்ட் எல்லாமே எழுதி முடிப்பா. ஏன்னா தெரிஞ்ச கேள்வியாக தானே இருக்குது, அதனால ரொம்ப சந்தோஷமாவே அந்த டெஸ்ட் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வருவா. அப்போ ஹீரோ பற்றியே தான் யோசிச்சுட்டு வருவா. கரெக்டாக ஹீரோமே அந்த இடத்துக்கு வருவான். எனக்கு தெரியும், எனக்கு நீங்கள் நன்றி சொல்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு, நான் சொன்ன மாதிரி அதே கேள்வி வந்துச்சுல, அதனால நீங்கள் எனக்கு நன்றியெல்லாம் வாயால் சொல்ல வேண்டாம், பேசாமல் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகலாம், நீங்கள் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே அவளோட கையை பிடிச்சிட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போவா. அங்கே போயிட்டு சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினி கொஞ்சம் அமைதியாகவே தான் இருப்பாங்க, பெருசாலாம் பேசிக்கலாம் மாட்டாங்க, ரொம்ப அமைதியாகவே தான் இருப்பாங்க. ஹீரோ தான் லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ ஹீரோயின்மே கேட்பான், ஏன் என்னை யாருன்னே உனக்கு தெரியாது, ஆனால் நீ வாட்டுக்கு எனக்கு நிறைய உதவிகள்லாம் செய்கிறியே அப்படின்றப்போ, அப்போ ஹீரோமே சொல்லுவான், நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி தேவைப்படுறப்போ அந்த உதவியை செய்கிறப்போ கண்டிப்பாக அந்த ஒரு ஆள் நம்மளை மறக்கவே மாட்டாங்க வாழ்நாள் முழுக்க. எப்போவாச்சும் நமக்கு உதவி தேவைப்படுறப்போ கண்டிப்பாக அந்த உதவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லுவான். இப்படி பேசிக்கிட்டே 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. ஹீரோயின்மே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. ஹீரோயினி போகிறதே ஹீரோ பார்த்துக்கிட்டே இருப்பான். அது எவ்வளோ சின்ன வயசில் நடந்த விஷயத்தையுமே ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயினி கூட சின்ன வயசில் பழகினது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான் ஹீரோவுமே.
அங்கே கட் பண்ணால் மறுநாள் ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோயினுமே ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருப்பாங்க. அதே இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணை சொன்னோம்ல, அந்த பொண்ணுமே அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருப்பா. ஹீரோயினை பார்த்தோன்னே, என்ன நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, அப்போ நீங்கள் எங்கள் பக்கத்தில் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. இந்த பொண்ணுமே லொடன்னு நல்லா ஜாலியாக பேசுகிற ஒரு டைப்பாக தான் இருப்பா. ஹீரோயினிக்கிட்டேயுமே அவளுமே நல்லா ஜாலியாக பேசிட்டு, சரி வாங்க என்னோட வீடு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அவளோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளோட ரூம் எல்லாமே சுற்றி காமிச்சிட்டு இருப்பா. இப்போ இவளோட ரூமில் வந்துட்டு டபுள் பெட்ரூம் இருக்கும். ஒரு ரூம் சும்மா ஃப்ரீயாக தான் இருக்கும். அதெல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு, இந்த ரூம் சும்மா ஃப்ரீயாக தாங்க இருக்குது, நீங்கள் வேறு தனியாக தானே தங்கியிருக்கேன்னு சொல்கிறீங்க, பேசாமல் ஏன் கூட வந்து தங்கிருங்க, நானும் இங்கே தனியாக தான் தங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோயினி கொஞ்சம் யோசிப்பாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ப்ளீஸ்ங்க நீங்கள் பக்கத்தில் தானே இருக்கீங்க, நம்ம ரெண்டும் சேர்ந்து தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோயினி எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. இங்கே இன்டர்வியூக்கு வர சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயினுமே கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே கரெக்டாக பதில் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆளுமே கேட்பான், நீங்கள் எல்லாத்துக்குமே கரெக்டாக தான் பதில் சொல்கிறீங்க, ஆனால் ஏன் இந்த 4 வருஷமாக நீங்கள் எந்த வேலைக்குமே போகாமல் சும்மா இருந்திருக்கீங்க, இந்த 4 வருஷத்தில் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஆளுமே கேட்குறப்போ இவளுமே யோசிச்சு பாப்பா. கடந்த 4 வருஷமாக ஹீரோயினி எங்கே இருந்திருப்பாங்கன்னா ஜெயிலில் தான் இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஹீரோயினி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இதை எப்படி இவர்கிட்ட சொல்கிறது, அதை சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோயினி யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த இன்டர்வியூ பண்ணுற ஆளுக்குமே கால் வரும். இவனுமே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் யார் கூப்பிட்டாங்களோ அவங்க கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பான். ஏன்னா ஹீரோயினை பற்றின டீட்டெயிலாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பான். அந்த ஆளுமே கொண்டுட்டு வந்திருப்பான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, இவன் 4 வருஷமாக ஜெயிலில் தான் இருந்தா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இவ ஒரு கம்பெனியில் பண மோசடி செஞ்சுட்டு அந்த குற்றத்துக்காக தான் கைது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னே இவனுமே இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை எப்படி நம்ம வேலையில் சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயினுமே தூரத்துல இருந்து பார்ப்பாங்க. கண்டிப்பாக நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கும், இங்கே வேலைலாம் கிடைக்காது, நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போவா. இங்கே ஒரு ஆளை காட்டுவாங்க. இவனை நம்ம ஹெச்ஆர்னு சொல்லியே வச்சுக்கலாம். இந்த ஹெச்ஆருமே கால் பண்ணிவிட்டு அந்த இன்டர்வியூ எடுத்தால அவனுக்கு கால் பண்ணிவிட்டு, அந்த பொண்ணை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, இல்லை அந்த பொண்ணு 4 வருஷமாக எந்த வேலைக்குமே போகலை, அதனால் நாங்கள் அந்த பொண்ணை செலக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் அந்த இன்டர்வியூ பண்ணவனு சொல்லுவான். அப்போ இந்த ஹெச்ஆர் சொல்லுவான், இல்லை நீங்கள் அவளை கண்டிப்பாக செலக்ட் பண்ணி தான் ஆகணும், அந்த ஹெட்டு வந்துட்டு இவளை செலக்ட் பண்ண தான் சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒருத்தனோட பேரை சொல்லுவான். அவனுமே வேறு வழி இல்லைல்ல, சரி ஓகேன்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுவான். இங்கே ஹீரோயின்மே ரொம்ப சோகமாக இந்த வேலையும் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஹெச்ஆர்மே ஓடி வந்துட்டு, எங்கே போகிறீங்க, கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஹீரோயினுக்கு இங்கே சந்தோஷம் தாங்காது. என்னது நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்றப்போ, ஆமாம் இப்போ தான் சொன்னாங்க நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நாளையிலேருந்து நீங்கள் கம்பெனிக்கு வந்துடுங்க, உங்களுக்கு கம்பெனியில் என்ன டவுட் இருந்தாலும் அதே போல் உங்களோட பர்சனல் லைஃப்பில் என்ன ஒரு பிரச்சனைனாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். கொஞ்சம் வலிஞ்ச மாதிரி தான் ஹீரோயின்கிட்ட பேசுவான். ஹீரோயினுக்குமே இவனை பார்த்தோன்னே பிடிக்காது. சரி ஓகே நான் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருவா. இவளை நம்ம திமிர் பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லியே வச்சுக்கலாம். ஏன்னா அவள் கொஞ்சம் அப்படி தான் நடந்துப்பா. இவளுமே அவன்கிட்ட வந்துட்டு, என்ன நீ அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்க, அதுக்குள்ளே உன்னை கவுத்துட்டாளா அப்படின்றப்போ, ஐயோ அப்படிலாம் கிடையாது, அந்த பொண்ணோட அப்பா வச்சுருந்த கம்பெனியில் தான் நான் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். ஆனால் அந்த பொண்ணோட அப்பா நல்லா தான் இருந்தார், இப்போ ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு தான் தெரியவே இல்லை, அதனால தான் அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன், மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். ஹீரோயினுமே கம்பெனிலேருந்து வெளியே வருவாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு பொண்ணுமே கத்திக்கிட்டே ஓடி வருவா, உனக்கு வேலை கிடச்சிருச்சா அப்படின்றப்போ ஹீரோயினுமே ஆமாம் எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்பா. இந்த பொண்ணுமே சொல்லுவா, நானும் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி ஓகே, நான் உங்கள்கிட்ட நேற்று கேட்டிருந்தேன் என் கூட ஸ்டே பண்ணுறியான்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறேன், என் கூட வந்து ஸ்டே பண்ணுறியா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்பா. அப்போ ஹீரோயினுமே கொஞ்சம் யோசிப்பாங்க, இல்லை நான் ஒரு உண்மையை சொல்லுவேன், அதுக்கடுத்து நீ என்ன சேர்த்துப்பியான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டே இருப்பா. இப்போ இவளுமே கேட்பா, என்ன யோசிக்கிற, என்னை பார்த்தா உனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கா, ஏன் சடனாக இப்போ தான் பழகணும், இவங்க கூட எப்படி ஸ்டே பண்ணுறதுன்னு நினைக்கியா, இங்கே பாரு நான் அப்படிலாம் கிடையாது, நான் உன்னை நல்லாவே பார்த்துப்பேன், நீ என் கூட வந்து ஸ்டே பண்ணு, உனக்கு எதுவும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, குறைட்ட விடுவியா, தூக்கத்தில் ஏதாவது நடப்பியா, எதாக இருந்தாலும் சொல்லு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே சொல்லுவா. அப்போ ஹீரோயினுமே யோசிப்பா. ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அவளுமே சொல்லுவா, இல்லை நான் 4 வருஷமாக ஜெயிலில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதை கேட்டோன்னே இந்த பொண்ணுமே ஒரு நிமிஷம் ஆஃப் ஆகிடுவா, என்னது ஜெயிலில் இருந்தே அப்படின்ற மாதிரி. இங்கே ஹீரோயினுக்குமே கொஞ்சம் கண்ணு கலங்கி நின்றுட்டு இருப்பா. அப்போ இந்த பொண்ணுமே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா, நான் மற்றவங்க பேசுறத வச்செல்லாம் ஒருத்தரை நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன், என் கண்ணால் நான் பார்த்தா மட்டும்தான் அதை நம்புவேன், அதே போல் எனக்கு உன்னை பார்க்குறப்போ நீ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது, அதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, என் கூட நீ ஸ்டே பண்ணலாம், உனக்கு எதுவும் பிரச்சனைனா நீ அதுக்கடுத்து பார்த்துக்கோ அப்படின்னப்போ ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அப்போ ஓகே தான், நான் அவன் கூட ஸ்டே பண்ணுறேன், ஆனால் உன்னோட ஓனர் என்ன சொல்லுவாங்க அப்படின்றப்போ, அதை பற்றிலாம் நான் பார்த்துக்கிறேன், அவங்க ரொம்ப நல்லவங்க, நீ ஃபஸ்ட் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஓனர் லேடிக்கிட்டே கூட்டிகிட்டு போயிடுவா. கூட்டிகிட்டு போயிட்டு பேசுவா. அந்த ஓனர் லேடியுமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கரெக்ட் டைமுக்கு 2 மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துடுவாங்க. இங்கே ஹீரோயினுக்குனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அவளுமே அந்த ரூம் எல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு அங்கே கீழே பார்த்துட்டு இருப்பா. அப்போ அங்கே ஒரு பூனைக்குட்டி அங்கே இங்கேயும் லாந்திட்டு இருக்கும், கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கும். அதை பார்க்குறப்போ இவளுமே அந்த பூனை யாராவது வளர்க்குறாங்களா அப்படின்றப்போ, இல்லை அந்த பூனை யாரும் வளர்க்கல, அந்த பூனை தான் ஒரு 4 நாளாக இங்கே சுற்றிட்டு இருக்கு, இங்கே இருக்கிறவங்கலாம் அதுக்கு சாப்பாடு போடுவாங்க, அதனால இங்கே சாப்பிட்டுட்டு அது இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே சொல்லுவா.
அங்கே கட் பண்ணால் மறுநாள் ஹீரோயின்மே கிளம்பி கம்பெனிக்கு தான் வருவாங்க. கம்பெனி முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவுமே ஃபஸ்ட்டு வேலையை இந்த கம்பெனிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவளோட வேலை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அது எல்லாமே யோசிச்சு பார்த்துக்கிட்டே அவளுமே கம்பெனிக்குள்ளே வருவா. இவளை எந்த டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருப்பாங்க அப்படின்னா, அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு இருக்கால, அதே டிபார்ட்மெண்ட்டில் தான் ஹீரோயினையும் அவள் ஃப்ரெண்டையுமே போட்டிருப்பாங்க. இங்கே ஹீரோயினையும் அவள் ஃப்ரெண்டுமே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வருவாங்க. வரும்போதே அந்த திமிரு பிடிச்சவகிட்ட ஏழ்ரை எழுப்பா, நீங்கள் தான் அந்த புதுசாக ஜாயின் பண்ணிக்கிற 2 பேரா, என்ன சும்மா கை வீசிட்டு வர, எனக்கு காஃபி வேணும் போய் எடுத்துட்டு வா அப்படின்றப்போ ஹீரோயின்மே கொஞ்சம் திமிராக சொல்லுவாங்க, காஃபி வேணுமா, நான் ஏன் எடுத்துகிட்டு வரணும், உனக்கு தேவைன்னா நீ போய்க்கோ, என்னைய ஒன்றும் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லி வேலையை போடவே இல்லை, எனக்குரிய வேலையை நான் பார்த்துப்பேன், உனக்கு தேவைன்னா நீ போய்க்கோ அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின்மே கொஞ்சம் திமிராக பேசி விட்டுட்டு வருவாங்க. ஹீரோயின்மே அவங்களோட வேலை எல்லாமே பார்த்துட்டு இருக்கப்போ ஜெராக்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அங்கே பேப்பர் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுக்கிறப்போ அந்த பேப்பர் கட்டெல்லாம் கீழே சரிஞ்சு விழுவும். அதே இடத்துக்கு அந்த ஹெச்ஆர்மே வருவான், கொஞ்சம் பார்த்து வேலை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின்மே ரொம்ப மரியாதையாக அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ அவனுமே சொல்லுவான், என்ன இவ்வளோ மரியாதைலாம் கொடுத்து பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் ஒன்று கொடுக்க வேண்டாம், நீ என்னோட பேரை சொல்லியே கூப்பிடலாம், நீ மட்டும்தான், மற்றவங்க எல்லாருமே என்ன மரியாதையாக தான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் வலிஞ்சிட்டே பேசுவாங்க. ஹீரோயினுக்குனா கடுப்பாகும். இப்போ இந்த ஹெச்ஆர்மே சொல்லுவான், நீ இப்போ கொஞ்சம் ஒல்லியாயிட்ட, இருந்தாலும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கா, அப்போ கொஞ்சம் குண்டா இருந்த அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின்மே இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ இவனுமே சொல்லுவான், உனக்கு என்ன உண்மையிலே ஞாபகம் இல்லையா, நான் உன்னோட அப்பாவோட கம்பெனியில் தான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அவனோட பேரை சொல்லுவான். ஆனால் ஹீரோனுக்கு எந்த விஷயமே ஞாபகம் இருக்காது. இல்லை எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்றப்போ, என்ன சொல்கிற, என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் மேலே தோல்லெல்லாம் கை போடுவான். அப்போ ஹீரோனுக்குமே கொஞ்சம் கடுப்பாயிடும், அந்த கையெல்லாம் தள்ளி விடுவாங்க. அவள் தள்ளி விட்டான்னு இவனுக்கு கடுப்பாயிடும், இவனுமே கோமா அந்த இடத்துல இருந்து போயிடுவான். அங்கே ஹீரோயினுமே ஐயோ கம்பெனி வந்த நாளே இந்த மாதிரி ஒரு தொல்லையா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து அவசர அவசரமாக வெளியே வந்துடுவாங்க. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டுமே அங்கே ஓடி வருவா, இங்கே பாரு மீட்டிங் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன், வா ஃபஸ்ட்டு மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினுமே கூட்டிகிட்டு போவா. 2 பேருமே போயிட்டு அங்கே மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே வந்திருக்க ஆளுமே சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், அதுக்கு இப்போதைக்கு நம்மளை லீட் பண்ண போகிறது யார் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஒருத்தரோட பேரை சொல்லுவான். அது வேற யாருமே கிடையாது, ஹீரோ தான். ஹீரோ ஒன்றும் வேலை இல்லாமல் வெட்டியெல்லாம் இல்லை. ஹீரோவுமே ஆல்ரெடி இந்த கம்பெனியோட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அட்வைசராக இருப்பான். ஹீரோட பேரை சொன்னோன்னே ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வருவான். ஹீரோ பார்த்தோன்னே இங்கே ஹீரோனுக்கு ஷாக்கிங்காக இருக்கும், என்னடா இவன் வேலைன்னு சொல்லிட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண மாதிரி இருக்குது, பார்த்தா இவன் தான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே பார்த்துட்டு இருப்பான். இங்கே ஹீரோவுமே அவன் வந்துட்டு எல்லாருக்குமே அவனை பற்றி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருப்பான். இங்கே ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறேன்னே தெரியாது, ஏன் அப்போ இவன் தேவையில்லாமல் நமக்கு வந்து உதவி பண்ணான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே மீட்டிங்குமே முடிச்சு அவங்கவுங்க அவங்களோட வேலையெல்லாம் பார்க்க போயிடுவாங்க. அங்கே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு ஹீரோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோவுமே வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயினியை தான் டிராயிங்லாம் பண்ணிட்டு இருப்பான். டிராயிங் பண்ணிட்டு அவனோட சின்ன வயசில் நடந்த விஷயத்த தான் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பான். ஹீரோயினியை பற்றியே தான் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.